அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு முட்டை குழம்பு தான். இந்த மாதிரி குழம்பு யாரும் ட்ரை பண்ணிங்களா எனக்கு தெரியாது. அப்படியே ட்ரை பண்ணியிருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் வந்து பல்லாரி வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக நறுக்கி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பொடிசாக நறுக்குனா மல்லிக்கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக 6 முட்டை எடுத்திருக்கேன். நான் 3 முட்டையாக எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா முட்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து முட்டையை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சு நான் வந்து குழிப்பணியாரம் சட்டி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைனாலும் தோசைக்கல்லில் கூட நீங்கள் இது மாதிரி பொரித்து கூட எடுத்துக்கலாம். நான் குழிப்பணியாரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை ஊற்றிட்டு நல்லா ஆயிலுமே ஊற்றிட்டு நல்லா வந்து 2 சைடுமே பொரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா முட்டையுமே இதே மாதிரி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு வந்து முட்டையை பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை பொரிச்சிட்டு இப்போ அடுப்பில் வந்து மண் சட்டி வைங்க. ஏன்னா மண் சட்டியில் இந்த குழம்பு வைக்கிறனால குழம்பே இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதில் வந்து மண் சட்டி சூடு வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து சீரகம், வெந்தயம் அது ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுனால இன்னும் டேஸ்ட்டுமே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட 2 மீடியம் சைஸ் வந்து தக்காளியுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டதுனால கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ லிட் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி நான் காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துட்டேன். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம புளி ஊற வச்ச தண்ணி இருக்கும்ல, அதையுமே அதில் வந்து புளி தண்ணியுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து கொதிக்க விடுங்க. நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும், மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காயுமே நல்லா நைஸாக அரைச்சி அதையுமே ஆட் பண்ணிட்டேன். அரைச்சி நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண முட்டையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு வாயில் வச்சு பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த முட்டையுமே குழம்புல ஊறினனால இன்னுமே டேஸ்ட் நல்லா முட்டையுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.